மகேஸ்வரகாம் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் குரு வாழ்க, குரு நமஸ்காரம், குருவே துணை, குருபடி சரணம், திருபடி சரணம். அன்புக்குரிய நமது இந்து சொந்தங்களான சகோதர சகோதரிகளே, இந்த பல்லடம் நகரிலே கடந்த பல ஆண்டு காலங்களாக இந்து மக்களின் எழுச்சி விழாவாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை சிறிதளவு கூட அந்த மகிழ்ச்சி குறையாமல் ஒவ்வொரு வருடமும் மிக அருமையான முறையில் இந்த விழாவை அமைத்து அதுக்கு தலைமை தாங்கி வருகின்ற அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் தலைவரும் பாரத மாணவர் பேரவையின் தலைவருமான அன்பு சகோதரர் அண்ணாதுரைஜி அவர்களே, இந்த பல்லடம் பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக இந்து இயக்கங்களின் முன்னோடியாக இருந்து இந்து மதங்கள், இந்து தெய்வங்கள் காட்டு மிராண்டிகளால் இழிவுபடுத்தும் போதும் சிறுமைப்படுத்தும் போதும் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்ற அன்பு அண்ணன் பாலாஜி அண்ணன் அவர்களே, அருமை சகோதரர் கண்ணப்பன் அவர்களே, அருண் அவர்களே, இந்த எழுச்சி விழாவை மிக அருமையான முறையில் இந்த வருடம் முன்னெடுத்திருக்கின்ற வழக்கறிஞர் அன்பு தம்பி சுபாஷ் அர்ஜுன் அவர்களே, நம்ம எல்லாம் இங்க ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னா முதலாவது பிள்ளையாருக்கு நன்றி சொல்லிடணும். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு வட்டம் இப்படி ஒரு இடத்துல கூட வைக்கிறார். இது இல்லாம போனால் தமிழ்நாட்டில் நம்மளெல்லாம் வந்து வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஏனென்றால் ஒரு இந்திய திருநாட்டில் 80 கோடி இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவிற்கு ஏகாதிபத்தியத்துக்கு கீழே நம்மளோட இந்திய திருநாள் ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டு மக்கள் அடிமைப்பட்டு கிடந்திருந்தோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெளியே நெஞ்ச நிமித்து நிக்கிறோம். அப்படி என்றால் இந்த இந்து உணர்வு என்ற இந்து உணர்வு என்ற ஒரு உணர்வு மட்டுமே எங்களை நிப்பாட்டி இருக்கு. ஆகையினால இந்த அரசுக்கு நாங்க சொல்றோம், நீங்க எதோ வழியிலேயே சட்டத்துக்கு புறம்பா எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த விழாவை நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு நினைச்சா உங்க என்ன பலிக்காது என்று இந்த நேரத்தில் பாரத மாணவர் பேரவை சார்பாக எச்சரிக்கை விடுக்கின்ற இந்த அரசுக்கு. ஒரு விழா, இந்துக்கள் விழா, ஒரு விழா நடக்க மாட்டேங்குது, சரி வர இல்ல. எதை நடத்தினாலும் பிரச்சனை. இங்க இருக்க நண்பர்கள், இந்த பசங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஒரு பிள்ளையாரை வச்சு கும்பிடக்குள்ள அவன் படுற பாடு, அவன் போய் அனுமதி வாங்க அவனுக்கு உனக்கு என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம், இந்திய அரசியல் சாசனம், இந்திய கான்ஸ்டியூஷன் தெளிவா சொல்லியிருக்கு, மத விஷயங்களை தலையிடாதுன்னு. இப்ப எதுக்கு இந்து மத விஷயத்துல மட்டும் வந்து தலையிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மற்ற மதங்களை நடக்குது. இன்னைக்கு வேளாங்கண்ணியில, நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில கட்டுங்கடக்காத கூட்டம் ஏதோ பண்றாங்க, பண்ணிட்டு போகட்டும், அதுக்குள்ள நாங்க போகல, எங்களை விட்டுருங்க, எங்க விழாவை நாங்க சிறப்பா கொண்டாடிட்டு போறோம். இதுக்கு எதுக்கே கட்டுப்பாடு? என்ன பண்ண போறோம்? இப்பயும் கூட ஆள் உயரத்துக்கு லத்தியோட தான் நிக்கிறாங்க. என்னதுக்கு தெரியல எங்களுக்கு. நாங்க பிள்ளையார் சேர்த்துக்கு பாதுகாப்பு கேட்டா என்னுடைய அருமை சகோதரர் காவல்துறை நண்பர்கள் லத்தியோட வந்து நிக்கிறோம். லத்தியெல்லாம் ஒரு வண்டிக்குள்ள போட்டு வைங்க, எமர்ஜென்சினா எடுங்க, இப்ப எதுக்கு கையில வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆகையினால இந்த அரசுக்கு நாங்க சொல்ற பர்டிகுலரா நம்ம மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாங்க சொல்றது, தமிழேன்றீங்க, என்னத்தை தமிழன் காண்டி பண்ணீங்க? தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு வட மாநிலத்துக்காரர் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் கூட்டு வர்றாரு. எப்படி தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ல எப்படி நின்று மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகள் எப்படி கொடுத்து ஜெயிக்கலான்றதுக்கு அவர் கூட்டு வர ஆளு வட மாநிலத்துக்காரு. ரைட்டு. தமிழ்நாட்டில் படித்து ஐபிஎஸ் பட்டம் பெற்ற ஏகப்பட்ட என்னுடைய உடன்புறவா காவல்துறை சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய காவல்துறையுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் ஓய்வு பெறாரு. அவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? அவர் வடமாநிலத்துக்காரு, அவர் தமிழ்நாட்டுக்காரு கிடையாது. அவருக்கு தீயணைப்பு துறையில் ஒரு புதுசா ஒரு துறையை உருவாக்கி அவரை வந்து அதுக்கு தலைவராகிட்டுங்க. உங்களுக்கு சாமர வீசுறவங்க எல்லாமே உங்க பக்கத்துல நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் படிச்ச போலீஸ் அதிகாரியே யாரும் இல்லையா? இங்க இருக்க போலீஸ் அதிகாரி கொஞ்சம் யோசிங்க. நீங்க எல்லாம் தமிழர்கள் தானே? ஏன் இந்த பதவியை தமிழருக்கு கொடுத்தா நல்லா இல்லையா? ஏத்துக்க மாட்டானா? சங்கர் ஜிவால் ஐயா இருந்தாங்க, அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கு நீங்க தமிழனை தேர்ந்தெடுங்க.
மறுபடியும் அவரே கொண்டு போய் உட்கார வைக்கிற காரணம் என்ன திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு புரியவில்லை. அதனால நேரமின்மை நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த திருவிழாவை சீரு சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் நமது நண்பர்கள் வந்திருக்க அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு பாதுகாப்பு வழங்கும் நம்மளுடைய காவல்துறை சகோதர சோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். அன்புக்குரிய நமது பகுதி பெரியோர்களை சான்றோர்களை வணங்கி இன்றைய தினம் இந்திய சுதந்திர பெரும்போராட்டத்திலே கலந்து கொண்ட எண்ணற்ற மாவீரர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற ஐயா வ.உ.சி. அவர்களை பிறந்த தின நல்வாழ்த்துக்களை நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நமது பல்லடம் பகுதியிலே சிறப்புற அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளையும் போற்றும் வண்ணம் அவர்களுடைய பிறந்த நாள் அன்றும் அவர்களுடைய நினைவு நாள் அன்றும் ஒரு சிறியதாக விழாவை ஏற்படுத்தி இந்த பொதுமக்களின் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் நிறுவனர் அருமை சகோதரர் அண்ணாதுரைஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வரதுக்குலாம் இப்போ ஆள் கிடையாது. அதுதான் நேர்ச்சமான உண்மை. சினிமா பத்தி பேசலாம், சீரியலை பத்தி பேசலாம், மற்ற விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கு. அதுக்கு உட்காந்து கேட்கறதுக்கு பெருங்கூட்டம் இருக்கு. ஒரு விஷயத்தை யூடியூப்ல போட்டுனா பலாயிரம் பேர் பார்த்துட்டான்னு சொல்லி அதை ஒரு பெருமையா பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரும் கோடீஸ்வர குடும்பத்துல ஒரு கப்பல் வச்சிருந்தான். இப்ப இல்ல, 19ஆம் நூற்றாண்டு கப்பல் வச்சிருந்த ஒரு ஆள். அந்த மாம்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தன்னோட சொத்தை எல்லாம் இழக்கிறாரு. கடன்பட்டு இழக்கல, தனக்கு சொந்த விஷயங்களுக்காண்டி இழக்கல, இந்த நாட்டுக்காக இழந்தார். அதான் பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. அதோட சேர்ந்து 14 வருஷங்கள் தொடர்ந்து சிறைவாசம் அனுபவித்து அவருக்கு உடம்புல நோய் வந்து சொல்ல முடியாத துயரங்களை சந்திச்சு வந்தாங்க. அந்த நிலையிலையும் தன்னிலை மறக்காமல் சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்ற ஒரே சொல்லை மந்திர சொல்லாக உச்சரித்துக் கொண்டு தன் காலம் முழுவதுமே இந்த நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தது மறைந்த ஐயா வ.உ.சி. அவர்களை திருப்பாதங்களை இந்த நேரத்தில் வணங்கி கொண்டு இங்கே இருக்கின்ற அத்துணை வியாபார பெருங்குடி மக்களும் இந்த நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க ஒரு இயக்கம் வந்து வ.உ.சி. ஐயாவுடைய சுதேசி இயக்கம். இந்த அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்து இப்ப புதுசா ஒரு அதிபரா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்திய பொருளை கொண்டு வந்து நம்ம அமெரிக்காவில் விற்கணும் அப்படின்னா 100 ரூபாய் பொருளுக்கு 50 ரூபாய் வரி போடுவேன்றான். இது மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்தை வந்து நம்ம நடத்துற மாதிரியான ஒரு கட்டத்துல இந்தியத்துல இருக்கிற 140 கோடி மக்களும் நம்ம ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கின்றத நிதர்சனமான உண்மை. ஏண்டா எங்க ஆளு, குறிப்பா தமிழ்நாட்டுக்காரன் அமெரிக்காவில் உங்களுடைய சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யாம வெளியில வந்துட்டானா அமெரிக்கா என்னடா ஆகும்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிப்பாரு. இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஒரு நிறுவனத்திலிருந்து அமெரிக்காவில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா என்ன ஆகும்? நீ வந்து நாங்க தான் வந்து மிகப்பெரிய பேரரசு, வெறும் பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? அறிவு போற தமிழ்நாட்டுக்காரது இந்தியக்காரன். அதை வச்சுதான் இன்னைக்கு நீ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க. நாங்க கடுமையா எச்சரிக்கிறோம். அமெரிக்காவுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து கடுமையா எச்சரிக்கிறோம். நம்ம நினைக்கலாம் என்னடா இந்த 4 பேர் நின்று எச்சரிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதை, இது ஆலமரமா விருட்சமா வளர்ந்தே தீரும். இப்படிதான் சுதந்திர போராட்டமும் நடந்துச்சு, வளர்ந்துச்சு. நம்ம வெள்ளக்கார நாய்களிடமிருந்து வெளியில வந்த 200 வருஷத்துக்கு அப்புறம். ஆகையினால இனிமேல் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களும் அங்கங்கே பஸ்ஸுக்காக போய் கொண்டிருக்க பொதுமக்களும் அமெரிக்காவுடைய இந்த பொருளுமே வாங்காதுங்க. இந்த கொக்கோ கோலா, கிங்லே தண்ணி பாட்டில் இதெல்லாம் என்னன்னா அவன் நம்ம கிட்ட இருந்து எடுத்து நம்ம பொருளை மதிப்பு கூட்டு ஒரு பொருளா கொண்டு வந்து அதை வித்து அந்த வரி பணத்தையும் அந்த பணத்தை எல்லாம் அவன் எடுத்துட்டு போய் வச்சு நம்ம நாட்டுல இருந்து ஒரு பொருளை கொண்டு போய் அங்க கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 50% வரி போட்டான். நாங்க கேட்கிற 33 கோடி மக்கள் நீ இருக்க அமெரிக்காவில், 140 கோடி மக்கள் நாங்க இருக்கோம். நாங்க நினைச்சா உன்னோட சந்தையே இல்லாம போயிடும். அதுதான் உண்மை. இன்னைக்கு உலக நாடுகள் அமெரிக்கா வச்சிருக்குது.
உலக நாடுகள் அமெரிக்கா எச்சரிக்கிறது, இந்தியாவுடன் இந்த போக்கை நீங்க கைவிட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் சொல்லி மற்ற நாடுகள் அமெரிக்காவோட அதிபரை வந்து எச்சரிக்கிறாங்கன்றத நிதர்சனமான உண்மை. இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லாமே பேசணும், நேரம் கம்மி, வெயில் வேற ரொம்ப இருக்கு. ஆகையினால் இந்த வாய்ப்பை வழங்கிய சமூக கூட்டமைப்பு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.